சித்தார்த்தாட்சரா இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகம் பார்க்க போறோம். சரியா? நம்ம போன தடவை ஏற்கனவே ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் 29 ஸ்லோகம் பார்த்தோம்ல. அதை தொடர்ந்து இப்போ ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரம். அக்ஷரா 3 தடவை ஸ்ரீராம ராம ராமேதி சொல்றியா? श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं श्रीराम नाम वरानने. வெரி குட். இப்போ நான் முதல் ஸ்லோகம் படிக்கிறேன், அதுக்கப்புறம் பொருள் சொல்றேன். கமலா குச்சூச்சுக குங்குமதோ நியதாருணிதா துலநீலதனோ கமலாயதலோச்சன லோகபதே விஜயீ பவ வெங்கடசைலபதே. இதுதான் ஸ்லோகம். இப்போ இதுக்கு பொருள் பார்க்கலாம். கமலா குச்ச, கமலம்னா என்னது? ஒரு ஃப்ளவர். எந்த ஃப்ளவர்? லோட்டஸ். தமிழ்ல சொல்லத தாமரை. ஆமா, தாமரை பூ போன்ற குச்ச. இது வந்து விஷ்ணுவை தான் புகழ்ந்து சொல்றாங்க. குச்ச அப்படின்னா மார்புன்னு அர்த்தம். சரியா? பொதுவாவே சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய இது எல்லாமே விஷ்ணுவை பத்தியா? எல்லாமே விஷ்ணுவை பத்தி தான். ஒண்ணு விஷ்ணுவை பத்தி இருக்கும், இல்லாட்டி லட்சுமியை பத்தி இருக்கும், இல்லாட்டி பக்தர்களை பத்தி இருக்கும், இல்லாட்டி காலங்காத்தால எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம் சுப்ரபாதத்துல. அப்ப இந்த பாட்டுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, லக்ஷ்மி வந்து விஷ்ணு பத்தி சொல்றாங்க, ஒரு லக்ஷ்மி வந்து விஷ்ணுவோட மார்புல இருக்காங்க. அப்படி இல்ல. சரி பாரு நான் சொல்றேன் கேளு. கமலா குச்ச அப்படின்னா, குச்சன்னா மார்பு, கமலம்னா தாமரை. பொதுவாவே சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கையில பாத கமலம், இதே தாமரை, இது தாமரை கண்ணன், இப்படித்தான் பொதுவாவே சொல்லுவோம். தாமரை கண்ணன்ங்கிறது குறிப்பா விஷ்ணுவை சொல்றது. மார்பு, அது கவிஞர்கள் பெண்களை வர்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, முகம் தாமரை மாதிரி மலர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, மார்பு தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே தாமரை தான் உதாரணம். சரியா? இந்த இடத்துல கமலா குச்ச அப்படின்னா விஷ்ணுவுடைய மார்பு தாமரை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சூச்சுக்க அப்படின்னா இது மார்பில் இருக்கக்கூடிய, நம்ம இங்கிலீஷ்ல நிப்பிள்ஸ் சொல்றோம்ல, தமிழ்ல அதுக்கு வந்து முளை அப்படின்னு அர்த்தம். சரியா? முளை, நம்ம பேச்சு வழக்குல சொல்றோம் முளைன்னு சொல்றோம், முளை. அதாவது விஷ்ணுவுடைய மார்பகங்களும் அப்புறம் முளையும் குங்குமத்தால இப்ப அபிஷேகம் குங்குமத்தால தெளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, சுவாமிக்கு நம்ம சந்தன காப்பிடுவோம், குங்குமத்தால எல்லாம் அபிஷேகம் பண்ணுவோம்ல, அப்ப சுவாமிக்கு உடம்புல குங்குமம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நியதா ருணிதா துல நீலத்தனோ. நீலம் அப்படின்னாலே அது உங்களுக்கே தெரியும், தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நீலம்னா என்ன நிறம்? அதான் நீல கலரா. நீலம்னா நீல கலருங்க, ப்ளூ. சுவாமி விஷ்ணு என்ன நிறம்? ப்ளூ. அதத்தான் கருப்பு, கருநீலம் சொல்லுவாங்க. சரியா? அதனாலதான் கார்மேக கண்ணன் கருநீலம். பிளாக்னா ஃபுல் பிளாக் கிடையாது, கருநீலம். கார்மேக கருண்மை நிறக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க, நியதா ருணிதா துள்ள நீலத்தனோ அப்படின்னா, நீல நிறம். விஷ்ணுவுடைய உடம்பு இயற்கையாவே நீல நிறம் தானே. ஆனா இப்படி குங்குமத்தால அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்றதுனால மார்பிள குங்குமம் இருக்கு, உடம்பு பூரா குங்குமமாக இருக்கு அப்படி சொல்றாங்க. அதாவது சுவாமியை வர்ணிக்கும் போது விக்கிரகத்தை பார்த்து இந்த வர்ணனை வருது. சரியா? கமலாயத்த லோச்சன, அதை படிக்கும் பொழுது கமலாயத்த லோச்சன லோகபதே அப்படின்னு சுக்குமோ லகுதி பிலின்னு படிக்க கூடாது. கமலாயத்த லோச்சன லோகபதே அப்படின்னு. நீங்க ஒரு தடவை நீங்க ஒரு தமிழ் கிளாஸ் மாதிரி எடுக்கும்போது நீங்க ஒரு தடவை சொன்னீங்களே அப்படி. ஆமா, அதான் இது. அது எப்ப சொன்னேன்னா, திருக்குறள்ல ஒரு இது வந்து உங்க அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அது சுக்குமோ லகுதி பிலி. அதுதான் சுக்கு மிளகு திப்பிலி, இது மூணும் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு பையன்கிட்ட சொன்னாங்க அம்மா. சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி இப்படி சொல்லிட்டே போனான். சொல்லிட்டே போயிட்டு சுக்குமோ லகுதி பிலி கொடுங்க, சுக்குமோ லகுதி பிலி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரன்ட்ட கேட்டான். அப்படி ஒண்ணுமே கிடையாது இல்ல, திரும்ப 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 சொல்லி ஒரு ராகத்தோட சொல்லி, இப்ப நீ சிக்மா சிக்மாங்கிறிய அந்த மாதிரி சொல்லி அர்த்தமே மாறி போயிடும். அந்த மாதிரி படிக்கும் பொழுது நான் எதுக்கு சொன்னேன்னா, திருக்குறள்ல துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதுவும் மழை அப்படின்னு, துப்பாயதுவும் அப்படின்னு அதுவும் அப்படின்னு சேர்த்து படிக்கணும். துப்பாய தூவும் மழை, ஏதோ மழை தூறுது அப்படின்னு படிக்க கூடாது. சரியா? அதுக்காக அந்த உதாரணம் சொன்னேன்.
சரி, இப்ப நம்ம வெங்கடேச ஸ்தோத்திரத்துக்கு வருவோம். கமலாயத லோச்சன லோகபத்தே. நான் இப்ப தாமரை கண்ணன்னு சொன்னேன்ல விஷ்ணுவ. கமலா தாமரை, லோச்சனா லோச்சனா, அப்ப பெண்ணுக்கு பேரே லோச்சனான்னு வச்சிருப்பாங்க. சுலோச்சனா அழகிய கண்கள் கொண்ட பெண் அப்படின்னா சுலோச்சனா அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. சரியா? சம்யுக்தா சஹானாவோட பாட்டி பேரு லோச்சனா தான். சரி, கமலாயத்த லோச்சன லோகபதே. லோகம்னா என்னது? லோகம்னா உலகம். வெரி குட், உலகம். பதினா யாரு? பதினா யாரு? தலைவர். வெரி குட். லோகபதே. அப்ப லோகபதேன்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் தலைவர். உலகத்தின் தலைவன். தாமரை கண்ணன் ஆகிய உலகத்தின் தலைவனே அப்படின்னு சொல்றாங்க. கமலாயத்த லோச்சன லோகபதே அப்படின்னா தாமரை கண்ணன் ஆகிய விஷ்ணுவே நீதான் உலகத்திற்கே தலைவன். உலகம்னா இந்த ஒரு உலகம் மட்டும் இல்ல, பொதுவா உலகம்னா எல்லா உலகங்களையும் சேர்த்ததுதான். அந்த உலகம்ங்கிற ஒரு சொல்ல எல்லா உலகங்களையும் சேர்த்தும் சொல்லப்படும். வெறும் இந்த பூமி மட்டும் அர்த்தம் கிடையாது. அப்படியும் சொல்லுவாங்க சில பேர். இப்ப உதாரணத்துக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுனா ஒரு உலகம், நம்ம உலகத்தை மட்டும் சொல்லல, 14 உலகங்களை எல்லாத்தையும் தான் சொல்றாங்க. அதனால உலகங்கிறது எல்லாத்தையும். அது லோகபதி அப்படின்னா எல்லா உலகங்களுக்கும் தலைவன் அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணணும். விஜயீ பவ வெங்கட சைலபதே. சைலபதே, பதேனா மறுபடியும் பதினா தலைவன். சைலம்னா என்னது? சைலஜா சொல்லும் பொழுது சொன்னேனே தலை. ஆஹா, அது சிகை. அது சைலஜா ஞாபகம் இல்லையா? மலைமகள், கலைமகள், அலைமகள். அதுல மலைமகள் சைலஜா. சைலம்னா மலைன்னு அர்த்தம்ப்பா. நம்ம 7 மலையான் அப்படின்னு சொல்றோம்ல, அதத்தான் சைலபதே அப்படின்னா மலைகளின் 7 மலைகளின் தலைவனே. விஜயீ பவ. விஜயீ பவனா விஜய் அப்படின்னு விஜய்னு நடிகர் பேர் கூட இருக்கே. விஜய்னா என்ன அர்த்தம்? வெற்றின்னு அர்த்தம். ஜெய் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம். விஜய் வீன்ற அடை சேர்த்தா என்ன அர்த்தம்? நான் சொல்லிருக்கேனே. ஆஹா, நல்லது இல்ல. கிரகம் விக்கிரகம், பூதி விபூதி, இது நாயகன் விநாயகன், ஈடு இணை இல்லாததுன்னு அர்த்தம். சோ அப்ப விஜயீ பவ அப்படின்னா வெற்றி. எப்பேற்பட்ட வெற்றி? அதுக்கு அந்த ஒரு வெற்றிக்கு வேற எதையும் உவமையா சொல்லவே முடியாது. ஈடு இணை இல்லாத வெற்றி அப்படின்னு அர்த்தம் விஜயீ பவ அப்படின்னு. யாருக்கு வெற்றி? வெங்கடாச்சலபதிக்கு வெற்றி. வெங்கடாஜலபதி யாரு? அதுதான் விஷ்ணு. வெங்கடாத்ரி மலையின் தோன்றியவனே அப்படின்னு நம்ம பார்த்தோமே, அதுதான். இப்ப நான் ஸ்லோகத்தை சொல்றேன், நீங்க திரும்பி சொல்றீங்க. கமலா குச்ச சூச்சுக கும்குமதோ நியதா ருணிதா துலநீலதனோ கமலாயத லோச்சன லோகபதே விஜயீ பவ வெங்கட சைலபதே. இன்னொரு நாள் இன்னொரு ஸ்லோகம் பார்க்கலாம்.